சபையோருக்கும் நம்ம பள்ளி நிர்வாகத்தாருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் எங்க வில்லுப்பாட்டு குழுவின் சார்பாக வணக்கம் வணக்கம் வணக்கம். அக்கா, கலைமகளுக்கு வணக்கம் சொல்லிட்டோம். இங்க வந்திருக்கும் அவையோருக்கும் சபையோருக்கும் வணக்கம் சொல்லிட்டோம். நம்ம இது வரைக்கும் நிறைய விழிப்புணர்வு சார்ந்த தலைப்புகள்ல பேசிட்டோம். ஆனா இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்க்கா? அதுவா, அந்த காலத்துல கிடைக்காத ஒரு நல்ல தொழில்நுட்ப வளர்ச்சி இந்த தலைமுறைக்கு கிடைச்சிருக்கு. ஆனா அதை அவங்க சரியா பயன்படுத்த தெரியாம அவங்களே அவங்களோட கவனத்தையும் எண்ணத்தையும் எதிர்காலத்தையும் பாதிப்புக்குள்ளாக்கி இருக்காங்க. இன்னைக்கு நம்ம அதை பத்தி தான் பேச போறோம். அக்கா, அதுதான் தொழில்நுட்ப வளர்ச்சி நிறைய வளர்ந்துருக்கேன். அதுல எதை சொல்றது? அதுவும் வாஸ்தவம் தான். ஆனா இன்னைக்கு குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்தோட கவனத்தையும் நேரத்தையும் திசை திருப்புதில்ல. அதுதான். அக்கா, அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது தொலைக்காட்சியும் கைபேசி தானே? சரியா சொன்னமா. சிறுசுல இருந்து பெருசுக வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம், சிறுசுல இருந்து பெருசுக வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம், சோறு ஊட்டும் குழந்தைக்கு கூட கொண்டாட்டம் கொண்டாட்டம், சோறு ஊட்டும் குழந்தைக்கு கூட கொண்டாட்டம் கொண்டாட்டம். எப்போ? ஜானி ஜானி எஸ் பாப்பா, ஈட்டிங் ஜூகர் நோ பாப்பா. ரைம்ஸ பார்க்கும்போது தானே. அது மட்டுமா? விளையாட மறந்து வீட்டுக்குள்ள கொண்டாட்டம் கொண்டாட்டம், விளையாட மறந்து வீட்டுக்குள்ள கொண்டாட்டம் கொண்டாட்டம். எப்போ? மோட்டு பட்லு, ஷிங்ஷான் இதெல்லாம் பார்க்கும்போது தானக்கா. சிறுசுல இருந்து பெருசுக வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம், சிறுசுல இருந்து பெருசுக வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம். எப்போ? பப்ஜி, ஃப்ரீ ஃபயர், ஃபேஸ்புக், இன்ஸ்டா இதுல எல்லாம் மூழ்கும் போது தானே. அது மட்டுமா? இன்னைக்கு பெத்தவங்களையும் மதிக்காம பொறுப்புடனும் படிக்காம சுய சிந்தனையை இழந்து திரியிற இளைஞர்களுக்கோ கொண்டாட்டம் கொண்டாட்டம். அட, இது மட்டுமாங்க? இன்னைக்கு பிள்ளைங்களோடையும் குடும்பத்தோடையும் நேரத்தை செலவிட மறந்துட்டு தொலைக்காட்சியிலேயே செலவிடும் பெரியவர்களுக்கோ கொண்டாட்டம் கொண்டாட்டம். அக்கா, தொழில்நுட்பத்தை தப்பா பயன்படுத்துறது கொண்டாட்டம் கொண்டாட்டம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கே தெரியல இதுதான் அவங்க வாழ்க்கையிலேயே பெரிய திண்டாட்டமா வரப்போகுதுன்னு. சரியா சொன்னமா. அக்கா, நம்ம தான் எல்லாத்தையும் மொத்தமாவே சொல்லிட்டோமே. ஆனா நம்ம மக்களுக்கு புரியுற மாதிரி தனித்தனியா எடுத்து சொன்னா தானே நல்லா இருக்கும். ஓ, சொல்லிடுவோமா? சொல்லிடுவோமே. ஆனா முதல்ல எதை சொல்றதுக்கா? அத பாட்டாவே பாடிடுவோம். ஆறு அங்குல அளவுல நீ அகிலத்தையே அடக்கி வச்ச, ஓடி ஆடி திரிஞ்சவன ஒரு மூலையில இருக்க வச்ச, சுறுசுறுப்பா இருந்தவன சோம்பேறியா ஆக்கி வச்ச, உடல் உழைப்ப மறக்க வச்சு அவன் கொழுப்ப ஏத்தி வச்ச, சொறி வந்தவன் கை போல சொரிஞ்சுக்கினே இருக்க வச்ச, அவன் சிந்திக்கும் திறனை எல்லாம் சீராக செதறடிச்ச, மோகம் அறிஞ்ச உறவுகளை முழுசா மறக்க வச்ச, முகம் தெரியா மனிதர்களை முழுசுள் தேட வச்ச, அளவுக்கு மிஞ்சினா நீ விஷமென்னு புரிய வச்ச, உன கையாளும் வழிமுறைய என் கருத்தில் தெரிய வச்ச. அடடடா, பின்னிட்டீங்க போங்க. அக்கா, அப்ப இதெல்லாம் பயன்படுத்தவே வேண்டாங்கிறீங்களா? அப்படி இல்லடா, இதெல்லாம் பயன்படுத்தவே கூடாதுன்னு சொல்லல. ஆனா இத ஆக்கப்பூர்வமா பயன்படுத்தணும் தான் சொல்ல வரேன். இப்படி எப்படிக்கா ஆக்கப்பூர்வமா பயன்படுத்துறது? அதையும் பாட்டாவே பாடிடுவோமே. தெரியாத பாடத்தை தெரிஞ்சுக்கணும்னா குரோம் இருக்கு தெரிஞ்சுக்கோ, ஸ்போக்கன் இங்கிலீஷ் இருக்கு தெரிஞ்சுக்கோ, கிராமர் இருக்கு தெரிஞ்சுக்கோ, தெரியாத ஊரை தெளிவா காட்ட கூகுள் மேப் இருக்கு தெரிஞ்சுக்கோ, உள்ளூர் முதல் உலக செய்தி வர காட்டுமடா அறிஞ்சுக்கோ, நல்லதும் இருக்கு தெரிஞ்சுக்கோ, கெட்டதும் இருக்கு புரிஞ்சுக்கோ, வாடா நண்பா கைபேசி இருக்கு, முறையா பயன்படுத்த நன்மையும் இருக்கு. இந்த மாதிரிதான் கைபேசிய நம்ம கட்டுப்பாட்டுல வச்சுக்கணுமே தவிர அதோட கட்டுப்பாட்டுல நம்ம இருந்துடக்கூடாதுமா.
அப்படி எதுலக்கா கட்டுப்பாடு இல்லாம போயிட்டோம்? அதுவாமா, முதல்ல எல்லாரும் ஒரு ஊரா ஒன்னா கூடி இருந்தோம். திரையரங்கம் வந்துச்சு, ஊர் ஊரா பிரிஞ்சிச்சு. அடுத்து டிவியும் தான் வந்துச்சு, வீடு வீடா பிரிஞ்சிச்சு. இப்போ தனித்தனியா ஒவ்வொருத்தருக்கும் செல்போன் வந்திருக்கு, மனுஷனை தனித்தனியாவே பிரிச்சிச்சுப்பா. ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு ஃபேஸ்புக்ல தானே பார்த்துக்கிறாங்க. அட நீங்க வேற, இணைஞ்சிருந்த சொந்தமெல்லாம் எங்கேயும் போய் தேடுனா இன்ஸ்டால வந்து நிக்குது. ஒரு தனி மனுஷன் வளரணும்னா இந்த செல்போனை ஒழுங்கா பயன்படுத்தினாலே போதும். அதுவே ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா இந்த டிவியை நல்ல விஷயங்களை பார்க்கறதுக்கு பயன்படுத்தினா மட்டும் போதும். வாசிக்கலாம் என்றது புத்தகம், அதுவே நம்ம இந்த கைபேசியை ஒழுங்கா பயன்படுத்தாம விட்டுட்டா வாசிக்கலாம் என்கிறது கைபேசி, வாசிக்கலாம் என்கிறது கைபேசி. அடியாத்தாடி, சரியா சொன்னீங்கக்கா. ஆனா இதனால பெருசா என்ன பாதிப்பு வந்துட போகுது? அட என்னம்மா, உன்ன மாதிரிதான் நிறைய பேரு இத பத்தி எதுவுமே தெரியாம இருக்காங்க. அது மட்டுமாக்கா, இந்த செல்போனை தேவையில்லாம அதிக நேரத்துக்கு பயன்படுத்துறதுனால மூளையில இருக்க நரம்பு, கண்ணுக்கு போற நரம்பு, மனநலம் எல்லாம் பாதிக்குதாமா. முக்கியமா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட நினைவாற்றலை எழுந்துட்டு வராங்களாம். அது மட்டும் இல்லக்கா, அவங்களோட பேச்சு திறன், பார்வை திறன், கேட்கும் திறன் எல்லாம் பாதிக்கப்படுதாமாக்கா. அப்படியாம்மா? அக்கா, அதோட இன்னைக்கு 100% குழந்தைங்க டிவிலயோ செல்போன்லயோ அதிக நேரம் பயன்படுத்துறாங்க. அதனால கண் குறைபாடு ஏற்பட்டிருக்குது. ஆமாக்கா, சரியா சொன்னீங்க. நானும் இவ்வளோ நாளா இதுல இவ்வளோ பாதிப்பு இருக்குன்னு தெரியாம தேவையில்லாம பயன்படுத்திட்டேன். நல்ல வேலை நீங்க சொல்லி நான் இப்பயாச்சும் தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமே நானும் என்னை சார்ந்த எல்லாருக்கும் இதை பத்தி எடுத்து சொல்லுவேன். ஆமாம்மா, இதை நீயும் நானும் மட்டும் புரிஞ்சுக்கிட்டு மக்கள்கிட்ட அவ்வளோ சீக்கிரம் எடுத்துட்டு போயிட முடியாது. இதை நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து செயல்பட்டாதான் நம்மளையும் நம்ம பிள்ளைகளையும் அவங்களோட எதிர்காலத்தையும் அடுத்து வர தலைமுறையினரையும் சரியான பாதைக்கு கொண்டு போக முடியும். அக்கா, இந்த கைபேசியிலையும் தொலைக்காட்சியிலையும் குழந்தைங்க செலவிடுற நேரத்தை எப்படிதான் கம்மி பண்றது? அதையும் பாட்டாவே பாடிடுவோம். ஹாட்டில கவிதைதான் சொல்லிடு, All is well, தோல்வியா டென்ஷனா விளையாடிடு, all is well, தினமும் யோகா தியானம் செய்தால், all is well, டென்ஷன் தவிர்க்க ஓவியம் வரைஞ்சால், all is well, தேவைக்கு மட்டும் செலவு செஞ்சால், all is well, தேவையில்லாத தவிர்த்து விட்டால் all is well. சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் நம்ம உடலையும் மனதையும் ஆரோக்கியமா பார்த்துக்கிட்டா மட்டும்தான் வாழ்க்கையில நல்லா இருக்க முடியும். நம்ம குழந்தைங்க பொழுதுபோகலின்னு சொல்லும் போதெல்லாம் இந்த டிவியையும் செல்போனையும் பார்க்க சொல்றதை விட நிறைய பாரம்பரிய விளையாட்டுங்களை எல்லாம் சொல்லி கொடுப்போம். நொண்டி, கபடி, பச்சை குதிரை, பல்லாங்குழி, பரமபதம், இந்த மாதிரி பாரம்பரிய விளையாட்டுகளை எல்லாம் விளையாடும் போது குழந்தைங்களோட மூளைத்திறன், கவனத்திறன், அப்புறம் வர்ம புள்ளிங்கெல்லாம் தூண்டப்பட்டு குழந்தைங்க ஆரோக்கியமா இருக்க முடியும். இது மட்டும் இல்லைங்க, பெற்றவங்க குழந்தைங்க கூட அதிக நேரத்தை செலவிடலாம். அது மட்டும் இல்ல, அவங்கள நிறைய கதைகளை கேட்க வைக்கலாம், கதைகளை வாசிக்கவும் வைக்கலாம். அது மூலமா அவங்களோட கற்பனை திறனும் அதிகரிக்கும். அக்கா, இந்த வில்லுப்பாட்டு மூலயமா மக்களுக்கு கைபேசியும் தொலைக்காட்சியும் எப்படி ஆக்கப்பூர்வமா பயன்படுத்தணும்னு, உடல் நலத்தையும் மனநலத்தையும் எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கணும்னு அழகா தெளிவா எடுத்து சொல்லிட்டீங்கக்கா. இனிமே செல்போனை ஆக்கப்பூர்வமா பயன்படுத்துறது யாரு கையில இருக்கு? நம்ம கையில தான். உடல் நலத்தையும் மனநலத்தையும் ஆரோக்கியமா வைக்கிறது யாரு கையில இருக்கு? நம்ம கையில தான். வாழிய வாழிய வாழியவே, வாழிய வாழிய வாழியவே, வாழிய வாழிய வாழியவே, வாழிய வாழிய வாழியவே. செல்போனத்தான் ஆக்கப்பூர்வமா பயன்படுத்தி ஆலமரம் போல் வாழியவே. செல்போனத்தான் ஆக்கப்பூர்வமா பயன்படுத்தி ஆலமரம் போல் வாழியவே. உடல் நலத்தை காத்து மண்ணில் நீண்டு வாழியவே. மனநலத்தை காத்து மண்ணில் நீண்டு வாழியவே. வாழியவே வாழியவே வாழிய வாழிய வாழியவே. நன்றி.